இந்த 2026 கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த 2026ல கடக ராசிக்காரங்க பல மாற்றங்களை கொண்டு வருது அவங்க லைஃப்ல. கடக ராசிக்காரர்களுக்கு பல மாற்றமும் முன்னேற்றமும் கொண்ட ஆண்டா இருக்க போகுது. ஸோ நிறைய பேருக்கு இடம் மாற்றம், அப்புறம் வெளிநாட்டு பயணம் எல்லாமே இந்த 2026ல் கிடைக்க போகுது. அதாவது நம்ம வெளிநாட்டுக்கே போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற நபராக இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த விடவை விசிட் பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு உருவாகும். பொறுமையாக எடுத்த முடிவுகள் அனைத்தையும், அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தில் இவ்வளோ நாள் வேகமாக இருந்தால் ஓகே, வேகமாக இருந்திருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே அதை விட்டுருங்க. ஆனால் பொறுமையாக இந்த வருஷம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ஒரு நல்ல பலன். அதாவது நல்லா நோட் பண்ணுங்கள் அந்த வேர்ட்ஸை. அதாவது பொறுமையாக நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக நீங்கள் ஒரு விஷயத்தை கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வருஷம். ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். அதாவது இப்போ வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புது வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும். ஜாப் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். தொழிலில் இப்போ நீங்கள் தொழிலில் இன்வெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது உடனடி அந்த வளர்ச்சியை மட்டும் நீங்கள் உடனடியாக பார்த்துட முடியாது. பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக உங்களுக்கு 100% சக்ஸஸ் ஆக இந்த வளர்ச்சியின் பாதை உங்களுக்கு 100% இந்த இயர் சக்ஸஸை கொடுத்துரும். அதாவது நீங்கள் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி காத்திருக்கக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்த ப்ரோக்ரஸை விடைக்கும் இனி இந்த ப்ரோக்ரஸ் அதிகமாக உங்களுக்கு காணப்படும். குடும்ப உறவுகள்கிட்டலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் உங்களை அண்டர்ஸ்டாண்டே பண்ணாத ஒரு குடும்ப உறவுகளாக இருந்தால் கூட இந்த 2026ல் கண்டிப்பாக உங்களை புரிஞ்சு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். நீங்களே பார்ப்பீங்க, என்ன இவ்வளோ நாள் என்ன புரிஞ்சுக்க யாருமே இல்லை, பட் இன்னைக்கு இவங்க எல்லாமே என்ன புரிஞ்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட உங்களுடைய அந்த கெப்பாசிட்டி மாறி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இப்போ பழைய உறவுகள் யாராவது உங்களை மனக்கசப்போடையே இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட உங்ககிட்ட அந்த உறவை புதுப்பிக்கிறதுக்கான ட்ரை எல்லாமே நடக்கும். இப்போ ஒரு தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஒரு 6 மாசம் கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. இந்த 6 மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா நல்லது கிடையாது, இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும். ஸோ 6 மாசம் தாண்டி நீங்க ஒரு தொழில் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, அதாவது நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் தான். இந்த பிஃபோர் 6 மாசம் நீங்க கண்டிப்பா இருக்கிற தொழிலே அதை எப்படியா ஸ்லோவா ரன் பண்ணி, இல்லைனா இருக்கிற தொழில் எப்படி வருமானம் வருதோ அதுல மேம்படுத்திக்கோங்களே தவிர நியூ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 6 மாச காலத்துக்கு உங்களுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா, இந்த 2026ல் உங்களுக்கு மன அழுத்தங்கள் நிறைய குறையும். அப்புறம் ஆரோக்கியத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி கவனம் செலுத்திட்டு இருந்ததை விடைக்கும் பெட்டர் கேர் இந்த வருஷம் கண்டிப்பாக கொடுப்பீங்க. அதாவது ஒரு ஃபுட் ஹேபிட் பழக்கத்திலையாக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுற பழக்கத்தில் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை இந்த இயர் கொண்டு வரும். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, நல்ல நம்பிக்கையோட பயணிங்க. இந்த 2026ல் சக்ஸஸ்ங்கிறது உங்கள் காலடிலாம் இருக்குது. ஆனால் நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க.